என்ன மிரட்டறியா? இல்ல, நடக்க போறத சொல்றேன். போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா நீ அவரை என்ன பண்ண, கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு பணத்தை கொடுக்காம நீயா எதுக்கு காரியத்தை பண்றேன்னு, உனக்கு யார் யார் இங்க உதவி பண்றாங்கன்னு எல்லாமே வெளியே வந்துரும். ரங்கம்மா, காரியம் நடக்க லேட் ஆகும் போல் இருக்கு, நாங்க கிளம்புறோம். நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? பணத்தை பார்த்துட்டோம்ல, வாங்கயா கிளம்பலாம். ஐயோ, ஆமா, நீங்க போனா எப்படி? ஆமா, நீங்க ஊர் பெரியவங்க, நீங்க எல்லாரும் இருக்கணுமே. போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்கன்னா நடந்ததை நீங்க சொல்லணும்ல. நாங்க பணத்தை பார்க்க தான் வந்தோம், உங்க பிரச்சனை எங்களுக்கு எதுக்கு? ஆமா, எங்களுக்கு என்ன வந்தது? லட்சுமி பத்தி தெரிஞ்சவன்றதுனால பார்க்க வந்தோம். சுத்தி இருக்கிற 16 கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க போனீங்கன்னா எப்படி? அட இருங்க, வாங்கயா போலாம், வாங்கயா போலாம். நமக்கு மரியாதையா போறோம். டைம் வேஸ்ட் காலங்காத்தால போங்க. தம்பி, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். நல்லா யோசிச்சுட்டு சீக்கிரமா சொல்லுங்க, எங்களுக்கு டைம் இல்ல. ஒரு நிமிஷம் உள்ள வாடா. ஏண்டா இப்ப என்ன பண்றது? போலீஸ் கேஸ்னு வேற சொல்றான். என்னடி வராங்களா? சரி, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ வா, அங்கேயே இரு. அம்மா, நானும் அங்க போயிட்டு வரேன். வேண்டாம்மா, அவர் ரொம்ப பொல்லாதவன். நீ வயசு பொண்ணு, இந்த மாதிரி நேரத்துல நீ அங்க போறது நல்லது இல்லம்மா. என்ன பண்ணுவா? என்னையும் கொல்லுவாளா? கொல்லட்டும், அப்பாவோட நானும் அங்கேயே செத்துறேன். உன்னை சாகடிச்சிடுவேன்னு நான் சொல்லல. அங்க நீ போக வேண்டாம், அவ்வளவுதான். எனக்கு ஒரு சந்தேகம் கமலேஷ் தம்பி. என்னடா இது? நீலாம்பரி அம்மா வீட்டுல தானே இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதா சொல்றீங்க? வாய மூடுறா, வாய திறந்தனா வாயிலே குத்திடுவேன். போடா, போய் ஓரமா நில்லு போ. பிரச்சனை ஆயிடுன்னு நினைக்கிறோமா? கொள்ளி வச்சு நாமளே காரியம் பண்ணா நமக்கு கொஞ்சம் பவர் கிடைக்கும். ஊர்ல எல்லாரும் நமக்கு இறக்கப்படுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா போலீஸ் கெலிசன் போனா நாம மாட்டிக்குவோம். பேசாம கொடுத்துடலாமா? கொடுத்து தொலைமா. சரி, போய் கமலேஷை கூப்பிடு. கமலேஷ் மாமா, அம்மா கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. என்ன யோசிச்சீங்க? பணத்தை தரீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? இந்த அளவுக்கெல்லாம் மிரட்டாத. எனக்கு கூட ஐஜி வரைக்கும் ஆள் இருக்கு. என்னாலயும் உன்னை எதிர்த்து போராட முடியும். ஆனா அவர் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தினால உங்களை எதிர்த்து நான் போராட முடியல. நிறுத்து, அந்த அழுகையை நிறுத்து. விஷயத்தை முதல்ல சொல்லு. நீ என்ன சொன்னாலும் அந்த பெரிய மனுஷனை கண்ட துண்டமா வெட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்றத நான் விரும்பல. அதனால பேசாம அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. போஸ்ட்மார்ட்டம் இல்லாம காரியத்தை முடிச்சிடுறோம். அந்த மனுஷனுக்கு நான் என்னெல்லாம் என்ன சேவை செஞ்ச? செஞ்சிருக்கிறேன். பொண்டாட்டியே ஒதுக்கி வச்ச, உன் வீட்டு வாசல் அவரை கட்டி போட்டுக்கிட்ட, என் அக்கா நெஞ்சில நெருப்ப கொட்டிட்ட. இங்க பாரு, இதுக்கு மேலேயும் பணத்தை கொடுக்காம அடம் பிடிச்ச என் அக்காவும் சும்மா இருக்க மாட்டா. ஒருவேளை என் அக்கா சும்மா இருந்தாலும் என் அக்கா பொண்ணு நீலாம்பரி உன்னை விடவே மாட்டா. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இருக்கிற வரைக்கும் அவரை வாட்டி எடுத்த, இன்னும் பணத்தை ஏன் பிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் உன் முடிவை சொல்லு. என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா நான் அவரை உங்ககிட்ட கொடுக்கறேன். காரியம் முடியற வரைக்கும் நானும் அவர் கூட தான் இருப்பேன். சரி, அவ்வளவுதானே? அவரை கடைசியா பாக்குறதுக்கு ஊர்ல நிறைய பேர் வருவாங்க. அந்த கும்பல்ல நீயும் ஒருத்தி. வாடா.
பாத்து ஜாக்கிரதை பொறுமையா வா, அப்படிதான். வா 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 பாத்து தூக்கு வாயா வெளியில வா. மெதுவா மெதுவா இந்த பக்கம் ஆட்டோக்கு காசு கமலேஷ் வா வா இந்த பக்கம் வா புடி 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 எடுத்துட்டு வாடா. மெதுவா மெதுவா வாடா சீக்கிரம் வா. ஐயோ என் தெய்வம் என்னை விட்டு போயிடுச்சு. என்னை இப்படி அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே. ஐயோ கடவுளே, உனக்கு கண் இல்லையா? என்னங்க இங்க பாருங்கம்மா, எல்லாத்துக்கும் நீ முன்னாடி வந்தா கஷ்டம். முதல்ல எந்திரி எப்படி இருப்பேன்? ஐயோ. எந்திரின்னு சொல்றேன்ல. அக்கா வா. ஐயோ என் தெய்வம் என்ன தவிக்க விட்டுட்டு போயிடுச்சே. நான் என்ன ரங்கம்மா பண்ணேன்? கொஞ்சம் அந்த பக்கம் போய் அழு. இங்க பாருப்பா, நானும் உனக்கு அக்கா மாதிரிதான். ஒரு அக்காவை பாசமாவும் இன்னொரு அக்காவை எதிரியாவும் பார்க்காத. தயவு செஞ்சு என் புருஷனுக்காக என்ன கொஞ்ச நேரம் அழ விடு. செத்தா சாகட்டும். என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க மாதிரி ஒப்பாரிலாம் வச்சுக்கிட்டு இருக்காத. போய் உங்க அம்மாவை ஆறுதல் படுத்து வா. வாடா போலாம்.
அன்பான ஜெயா பூஜாவுக்கு நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு. உங்க கூட என் கவலையை பகிர்ந்துக்கிறதுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன்ல என்னால பேச முடியல. அதனாலதான் இந்த லெட்டர் எழுதுறேன். எத்தனையோ பிரச்சனை அவமானங்களுக்கு இடையில அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. சாவுக்கும் கல்யாணத்துக்கும் உறவுக்காரங்க வருவாங்க. 2 இடத்துலயும் நல்லது பேசுறவங்களும் இருப்பாங்க, கெட்டது பேசுறவங்களும் இருப்பாங்க. யாரோ சொன்னதை நான் நம்பல. இவங்கெல்லாம் உறவுக்காரங்க இல்ல, நம்மள கஷ்டப்படுத்த வந்தவங்கன்னு நிரூபிக்கிறாங்க. எதுவா இருந்தா என்ன, என் லைஃப்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. இப்படிப்பட்ட இந்த சோகத்திலையும் எனக்கு அடிக்கடி அந்த விஷயம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. என் வாழ்க்கை முழுக்க அந்த சிவன் கோயில்ல இருக்க சன்னியாசி சொன்னது நடக்கும் போல இருக்கு. என் வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா இருட்டான மாதிரி இருக்கு. நடைமுறையில அப்பா இறந்தாலும் என் மனசுக்குள்ள அவர் இன்னும் உயிரோட இருக்காருன்னு தான் தோணுது. சரி, என்னை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நடந்தது நடந்து போச்சு. நீங்க எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. என்ன யோசிக்கிற? நானும் அந்த சிவன் மேல சன்னியாசியை பத்தி தான் யோசிக்கிறேன். அந்த சன்னியாசி சொன்னதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவர் மத்த சன்னியாசி மாதிரி இல்லடி. அன்னைக்கு உனக்கே எதுவும் தோணலையா? என்னமோ. ஏய், சீக்கிரம் போடுறா. ஓடி 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 ரன் எடு. இல்ல இல்ல, நீ வா. ஏய், ஓடாதடா. ஐ அவுட். வீட்ல வேற காலேஜுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்கு என்னால போகவும் முடியாது. ஏதாவது படத்துக்கு போலாம்னு நினைக்கிறேன். நீயும் வரியா? வாடி போலாம். காரை திருப்பி அனுப்பிச்சிட்ட, இப்ப எப்படி போறது? கார் இல்லைன்னா வேற எதாலையும் போக முடியாதா என்ன? வாடி, ஆட்டோல போலாம். சரிடி. அங்கிள், இன்னைக்கு ஹாலிடே ஹோம்க்கு டெண்டர் போடணும். எவ்வளவு போடணும்னு சொல்றீங்க? உன் ஆண்டிய கேள. ஏன் ஆண்டி, எவ்வளவு கோட் பண்ண சொல்றீங்க? வெங்கி, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆபீஸ்லயே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முதல்ல டிஃபன் சாப்பிடு. நீங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும் ஆண்டி. உங்களையும் உங்க டிசிப்ளினையும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் எனக்கு ரொம்ப அட்மைரிங். என்ன நிமி, என்ன சாப்பிடுற நீ? டயட்ல இருக்கியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மம்மி. தேன், ஒழுங்கா சாப்பிடு, இல்லனா இளைச்சிடுவ. நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாரு. நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டீங்க ஆண்டி. யூ ஆர் சம்திங் டிஃபரண்ட். வெங்கி, டோன்ட் புல் மை லெக். இல்ல ஆண்டி, நான் உங்களை புகழ்றதுக்காக சொல்லல. நான் ஃபேக்ட தான் சொல்றேன். உங்களை பார்த்தா அந்த அளவுக்கு ஏஜ் தெரியல. எல்லாராலையும் எங்க மம்மி மாதிரி ஒல்லியா இருக்க முடியாது. எதுக்காக இப்ப நீ கோவிச்சுக்கிற? உன்னை வெறுப்பேத்ததான் வெங்கி என்ன பாராட்டிட்டு இருக்காரு. இல்ல ஆண்டி, நான் உண்மையா தான் சொல்றேன். நீங்க ஏதோ அமிர்தம் குடிச்ச மாதிரி உங்க வயசு அப்படியே நின்னு போச்சு. இவ்ளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஜெயா கூட போன்ல பேசிட்டு இருந்தேன். எதை பத்தி? எதை பத்தின்னு கூட உங்ககிட்ட சொல்லணுமா? நீ வர வர லேடி ஹிட்லர் ஆயிட்ட. நீங்க வாயை மூடுறீங்களா? நான் அவகிட்ட பேசும்போது நீங்க எதுக்கு குறுக்க பேசுறீங்க? ஐயோ, பேசுறது கூட தப்பா என்ன? என்னால நீங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீலாம்பரியோட அப்பா இறந்து போயிட்டாரு. போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஜெயா கேட்டான். அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஏன் கேட்டேன்னு இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? இவ எப்ப பார்த்தாலும் சும்மா இல்லாம மிடில் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே பழகுறா. மிடில் கிளாஸ் சென்டிமெண்ட்டையே இவளும் ஃபாலோ பண்றா. அதனாலதான் சாவி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சும் எதுக்காக இந்த டிஸ்கஷன்? முதல்ல டிஃபனை சாப்பிடு. வெங்கி, வா, நாம ஃபேக்டரிக்கு போகணும். ஆண்டி, 1 மினிட். என்ன ராகு காலமா யமகண்டமா? அது உங்க சாரி. ஏன், என்னாச்சு? இந்த சாரி நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனா இந்த சாரியை நீங்க போன தடவை போர்ட் ஆஃப் மீட்டிங்க்கு வரும்போது கட்டிக்கிட்டீங்க. மறுபடி இதே ரிப்பீட் ஆச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு. போன மாசம் போர்ட் ஆஃப் மீட்டிங்லயும் இதே போடவேயா? ஆமா, உண்மைதான் ஆண்டி. டேம் ஷூர். எனக்கே ஞாபகம் இல்ல. நீ எப்படி ஞாபகம் வச்சிருக்க சொல்லு. அழகா இருக்கிறது எது வேணாலும் ஞாபகத்துல இருக்கும். Yeah, think of beauty. Yeah, jijai forever. நிம்மி, நான் அப்ப இந்த சரியா கட்டியிருந்தேன். ஆமா ஆமா, வெங்கி சொல்றத பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுதுமா. நான் அப்ப சாரி Thank மாதிரி you, aunty. கட்டிக்கிறேன். 1 minute ஆண்டி. நீங்க வயலட் கலர் saree கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அதை கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க.
வெங்கட் உங்ககிட்ட காசை பத்தி கேட்டா ஞாபகம் இல்லைன்னு சொல்ற. லாஸ்ட் மந்த் ஆண்டி கட்டின புடவையை நீ ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொன்னா யூ ஆர் கிரேட். யூ ஆர் வெரி கிரேட். தேங்க்யூ அங்கிள். ஐ வில் கெட் மை ஃபைல்ஸ். போன மாசம் ஜெனரல் பாடி மீட்டிங்ல அம்மா அந்த புடவை கட்டலக்கா. மாமா அம்மா கிட்ட போய் சொல்றாரு. ஆமா, சொன்னது பொய் தான். அப்புறம் ஏன் போய் சொல்லிக்கிட்டு இப்படி புகழணும்? அது பொய்யும் உண்மையும். ஆனா அம்மா சந்தோஷப்பட்டாங்கல்ல, சோ ஃப்ரீயா விடு. ஓகே? மாப்பிள்ளைக்கு மாமியார்கிட்ட ஏதோ வேற ஆகணும் போல இருக்கு. அதனால தான் அவன் இப்படி ஐஸ் வைக்கிறான். வாவ், வண்டர்ஃபுல் ஆண்டி. இந்த புடவைக்கே அழகு வந்துருச்சு. போதும்பா, என்ன ரொம்ப தான் புகழ்ற. இல்ல ஆண்டி, ட்ரூத், நதிங் பட் ட்ரூத். என்னங்க, நீங்க பேங்க்குக்கு போங்க. அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரா கம்பெனிக்கு வந்துருங்க. சரி. மீட்டிங் முடியறதுக்குள்ள வந்துருங்க. சரி சரி. பாய் பூஜா. பாய் ஆண்டி, நான் சொன்னதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல ஆண்டி, உண்மையா தான் சொல்றேன். வெங்கி. அப்பா, எனக்கு பணம் வேணும். தோட்டத்துல எலுமிச்சை மரம் பக்கத்துல பணம் காய்க்கிற மரம் இருக்கு, எடுத்து பறிச்சுக்க போ. உனக்கு தேவைன்னா நீ போய் பறிச்சுக்க அந்த மரத்துல. உங்க கல்லாப்பட்டியில இருக்கிற பணம் மட்டும் எனக்கு கூட போதும். சரி, சாவி எங்க? பேப்பர் கட்டியில் வச்சுக்கியா? அது உன் கண்ணில் படக்கூடாதுன்னு குழி தோண்டி புதைச்சிட்டேன். இனிமே ₹1 கூட தரமாட்டேன். உனக்கு ஊர் சுத்துறதும் படம் பார்க்கறதும் வேலையா போச்சு. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தாத்தா. நீ கஷ்டப்பட்டு செலவு தானே பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், பெத்த அப்பங்கிட்ட இப்படியாடா பேசுறது? பெத்த மக காசு கேட்டா இல்லன்னு சொல்லுவியா? எனக்கு இப்போதைக்கு 200 போதும், கூடு. என் வழியை பார்த்து நான் போறேன். நான் கொடுக்க மாட்டேன்.